காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எப்படி என்ன நிலைமை இருக்கு? தனியா நிக்க தயாரா காங்கிரஸ்? தமிழை வச்சு பேசிட்டு இருக்கிறது, புழைச்சிட்டு இருக்கிறது யார்? அதிமுக விமர்சனம் பண்றதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது? இன்னைக்கு உலகத்துல 4வது மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா யார் காரணம்? எப்படியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி ஒரு போலித்தனமான ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி. அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக மக்கள் திரண்டிருக்கிறார்கள், ஒன்றுபட்டிருக்கிறார்கள். 525 தேர்தல் அறிக்கையில் 70 தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றாத ஒரு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை 5 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றும் சொல்லி இப்பொழுது அடுத்த ஜூன் மாதம் ஆட்சியில இருக்க மாட்டோம் தெரிஞ்சு ஏமாற்றக்கூடிய ஒரு ஏமாற்று வேலையை திமுகவில் மட்டும்தான் செய்ய முடியும். எது டெல்லியிலிருந்து தரலன்னு சொல்லிட்டே ஒரு கோயப்பல் தத்துவத்தை பறைசாற்றி இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாபெரும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்தார். அந்த இடம் தான். 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த இடத்தை குறிப்பா தேர்வு பண்ணிருக்கீங்க. அது முக்கிய காரணங்கள் எதிர்க்காங்க. எய்ம்ஸ் அதாவது ஒரு கல்லை தூக்கி காட்டிகிட்டே இருந்தாங்க ஒரு நம்மளோட துணை முதலமைச்சர். ஆனால் இன்னைக்கு பல லட்சம் கல்களால் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை. அதை நினைவுபடுத்துவதற்காகவும் அந்த ஒரு கல்லோடு இந்த கூட்டமும் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்தேன். பிரதமர் எய்ம்ஸ் திறந்து வைக்கிறாரா சார்? இல்ல, பணிகள் முடிந்த பிறகு அது குறித்து பேசலாம். அது அப்புறம் முடிவு பண்ணலாம். இந்த கூட்டத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்துருப்பாங்களா சார்? வெயிட்டிங்ல இருக்கிற இந்த தேமுதிக, அன்புமணி ராமதாஸ், பாமக. நீங்க தயவுசெய்து வெயிட்டிங்ல இருக்கான்னு யாரையும் சொல்லக்கூடாது. ஒரு கட்சி தலைவர்கள் எல்லாரும் வருவாங்க அன்னைக்கு. சார், நாங்கள் எதிர்பார்க்கணும்னு சொன்னீங்க, நீங்கள் யாரை எதிர்பார்க்கறீங்க? இந்த எதிர்பார்க்க எல்லாரும் வருவாங்கன்னு சொன்னீங்க. இந்த ஆமா, அது நீங்க உங்களுக்கு யாரை எதிர்பார்க்கறீங்க? நீங்க இன்னும் யாரெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? அதாவது ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க கூட்டணியில ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா திமுக கூட்டணியில மதிப்புக்குரிய முதலமைச்சர்கிட்ட போய் யாராச்சும் இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சியில மந்திரி பதவி கேட்காங்களா, வெளியே போறாங்களா? ஏன் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி டெல்லியில ராகுல் காந்தி சந்திச்சு பேசணும்? நீங்க தான் கூட்டணியில் இருக்கீங்களே, என்ன உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க மீடியா ஊடகங்கள் யாரும் நீங்க கேட்கறதே இல்ல. ஊடக நண்பரை போட்டு அடிச்சா கூட அதை பத்தி நீங்க பெருசுப்படுத்துறதும் இல்ல. அது ஏன் அப்படிங்கறதும் எனக்கு தெரியல. செல்வப்பிரந்தை இவர் வெளிப்படையா தானே கனிமொழி போய் சந்திச்சாங்க. திரு இபிஎஸ் மாதிரி எதுவும் வேற எதுவும் ரகசியமா போய் சந்திக்கலையே அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இதுல ரகசியமா வேற நாட்டுக்கு கேடுபட்ட விஷயம் ஒண்ணு இல்லையே, எல்லாம் நல்ல விஷயங்களை தானே சந்திச்சு பேசுறாங்க. இதுல ரகசியமா பேசினா என்ன, ரகசியம் இல்லாட்டா என்ன? அதுல சார், பூத் கமிட்டி கூட அமைக்கிறதுக்கு இந்த கட்சியில ஆள் இல்லைன்ற மாதிரி திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளரே சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சியை. அதான் நான் சொல்றேன், அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்கள்கிட்ட தான் கேட்கறீங்க. நீங்க இதை யாராச்சும் முதலமைச்சர்கிட்ட போய் காங்கிரஸ் கட்சி பூத் கமிட்டி கூட இல்லையே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யாராவது கருத்து கேட்டிருக்கீங்களா? இதுவரைக்கும் மீடியால யாரும் கேட்கல. எங்களை தான் நிறைய கேள்வி கேட்கறீங்க நீங்க. ஆனா செல்வ பிறந்த என்ன பேசியிருக்காரு அதை பற்றியும் நீங்க செல்வ பிறந்தகிட்டும் கேட்கறது இல்ல. ஆனா எங்கள்கிட்ட மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. என்ன விஷயங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த 5 வருஷமும் எவ்வளவு பிரச்சனை நடக்கு. இன்னைக்கு கூட நேற்று இரவுல ஒரு காவல்துறை பெண்மணி ரோந்து போகும்போது கூட இருக்க போலீஸே பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு, முயற்சி பண்ணியிருக்காரு. யாராவது பெருசுப்படுத்துறீங்களா? இல்ல. சரி, பழைய ஓய்வூதிய திட்டத்தை 5 வருஷமா நீங்க செய்யல, அடுத்த விட ஆட்சியே இருக்காத, நீங்க எப்படி அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா? எந்த டிவிலையும் கேட்கறது இல்ல. ஆனா எங்களை மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஒரு சின்ன விஷயம் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துன்னா அதை பூதாகரமாக்கி பெருசா பேசுறீங்க. இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்காக ஒரு திருக்குறள் கூட சொல்லல அப்படின்னு சொல்லி முதல்வர். அதாவது பிரதம அமைச்சரை பொறுத்தவரை 23 மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு. ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, அல்லது எங்க போனாலும் சரி, யாதும் ஊரே யாவரும் கேளியர் கல்யாண் பூங்குன்றனாருடைய இதை பேசுறாரு. இன்னைக்கு எல்லா நாட்டிலையும் போயாச்சுன்னா தமிழ் பழமையான மொழின்னு பேசுறாங்க. நீங்க பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாடு பட்ஜெட் போடும்போது திருப்பரங்குன்றத்துக்கு அப்படின்னு ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா, அல்ல மதுரைக்குன்னு ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா? கிடையாது. ஒட்டுமொத்தமா ஒரு நிதியை ஒதுக்குவாங்க, அது வேற பிரிச்சு பேசுவாங்க. இன்னைக்கு ரயில்வே யார் கையில இருக்குது? மத்திய அரசு கையில இருக்கு. 7300 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. செமி கண்டக்டருக்கு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க.
ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டுக்கு மருந்துக்கு நவீன இது பண்றதற்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மாவட்டந்தோறும் மகளிருக்கு விடுதிகள் அமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதுல வந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே தரலன்னா, இன்னைக்கு திருச்சியில விமான நிலையம் 650 கோடி ரூபாய், இன்னைக்கு தூத்துக்குடியில விமான நிலையம் 350 கோடி ரூபாய். இந்த போற 4 வழி சாலை யார் போடுறது? அது தமிழ்நாட்டுக்கு தானே போடுறோம். அது கூட முதலமைச்சருக்கு தெரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? எத்தனை பாலங்கள், ரோடுகள், சாலைகள். நான் கேட்கிறேன், நீங்க எல்லாரும் கேட்கணும். அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர் இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரி. நீங்க ஒரு மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? கேட்டா டப்பா இன்ஜின், அந்த இன்ஜின்ங்கிறீங்க. உங்க ஆட்சி என்ன இன்ஜின்? இது கஞ்சா இன்ஜினா? இது கஞ்சாவிலே ஓடுற இன்ஜின் தான் இந்த தமிழ்நாடு அரசு. 9 ரயில், இப்போ வந்தே பாரத் ரயில் 9 ரயில் கொண்டு வந்திருக்காங்க, புல்லட் ரயில். இப்ப அடுத்தால புல்லட் ட்ரெயின் கொண்டு சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு தானே வருது. ஒரு நாடு முன்னேறணும்னா கட்டமைப்பு வசதியை மேம்பாடு பண்ணணும். சாலை போக்குவரத்து, விமான போக்குவரத்து, பஸ் போக்குவரத்து, கடல் வழி, நீர்வழி போக்குவரத்து, இது இருந்தால்தான் நாடு முன்னேற முடியும். இன்னைக்கு உலகத்தில் 4வது மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா யார் காரணம்? மோடி அவர்கள் காரணம். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல. ரயில் திட்டங்கள் வந்து தமிழகம் புறக்கணிக்கப்படுறதாக மதுரை எம்பி சொல்றாரு. ஆனா மதுரையோட நிலைமை வந்து எப்படி சார் இருக்கு? எங்க பார்த்தாலும் குப்பையா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் மக்கள் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? மதுரையில் மட்டுமா குப்பையா இருக்கு? தமிழ்நாடே குப்பையா தான் இருக்கு. தமிழ்நாடே குப்பையா தான் இருக்கு. சார் இப்ப அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்ல என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து அதிமுக 3வது இடத்துக்கு கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்களே கூட்டணி வச்சதுனால பின்னடைவு சந்திச்சிட்டோம் திமுகவோட அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி எடுத்து பாக்குறீங்க? அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவங்க கூட்டணி மட்டும் தான் பேசணும். அடுத்த கூட்டணி பத்தி எப்படி பேச முடியும்? காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எப்படி என்ன நிலைமை இருக்கு? தனியா நிக்க தயாரா காங்கிரஸ்? இன்னைக்கு எல்லா கட்சியும் தயாரா நிக்குமா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனியா நிக்க முடியுமா? எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எப்படியாவது விஜய் கூட போயிடலான்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. முடியாம இன்னைக்கு திருப்பி இன்னைக்கு திமுக கூட்டணியில வந்து இருந்துக்கிறாங்க. அதுதான் உண்மை. உங்க கூட்டணி மாதிரியவா அதுவும் பேச்சுவார்த்தை நடத்தி முடியாம போன மாதிரி அந்த பொருள் எங்க நாங்க எல்லாம் பேசி முடிச்சிருக்கோமே, எல்லாமே எதுவுமே முடிக்காம இல்லையா? எங்களுடைய கூட்டணி வந்து பொருந்தக்கூடிய கூட்டணி, அது பொருந்தா கூட்டணி. சார் ஒரு கட்டத்துல அதிமுக நீங்க எல்லாருமே விஜய் இந்த கரூர் சம்பவத்துக்கு மாநில அரசை குற்றம் சாட்டி சொல்லியிருந்தீங்க, சட்டமன்றத்திலும் பேசியிருந்தீங்க. இப்ப அவங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க, அதிமுக விஜய் கடுமையா விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அதிமுக விமர்சனம் பண்றதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. இன்னும் விசில வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கி அதெல்லாம் நடக்குமா நாட்டில்? அதெல்லாம் அது சார், எப்ஸ்டன் ஃபைல்ஸ்ல வந்து மோடி அவர்களுடைய பெயர் வந்திருக்கு. இந்த எப்ஸ்டன் ஃபைல்ஸ்ல பிரதமர் மோடி அவர்களுடைய பெயர் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது சம்பந்தமா வந்து ராகுல் காந்தியும் இதுல நாடாளுமன்றத்தில் பேச முற்பட்டாரு. ராகுல் காந்தி அவரு ஒரு பப்புன் பார்லிமெண்ட்ல, அவரு பேசுறதெல்லாம் கருத்துல சொல்ல முடியாது. கமலஹாசன் பேசுறதை கேட்டீங்களா சார்? கமலஹாசன் பேசியிருக்காரு, மிக கடுமையா நன்றி சொல்லி பயங்கரமா பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து பிச்சை எடுக்கணும்னா ஏன் தமிழ்ல எடுக்கிறீங்க, ஹிந்திலயோ ஆங்கிலத்தில எடுக்கலாம்? அது நீங்க சொன்ன வார்த்தை அப்படி நீங்களே சொன்னது மாதிரி வச்சுக்கோங்க. அது அவர் சொன்னது சார். அந்த வார்த்தைக்கு எடுக்கிறது அப்படிங்கறது யார் அதை வச்சு பிழைச்சிட்டு இருக்காங்க? இப்போ தமிழை வச்சு பேசிட்டு இருக்கிறது, பிழைச்சிட்டு இருக்கிறது யாரு? நிதியமைச்சர் என்ன கான்டாக்ட்ல பேசினாங்க சார்? நிதியமைச்சர் வந்து அன்னைக்கு உள்ள பெரியார் அவர்கள் பேசிய கருத்தை அப்படி பேசினாங்களே தவிர நிதியமைச்சருடைய கருத்து அது இல்லை. அது தெளிவா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் அதை கேட்டு ஒரு குழப்பம் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்க. எந்த குழப்பமும் பண்ண முடியாது. இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்தில்